Hello all, welcome to the course Energy Audit and Management. இந்த வீடியோ it is part 2 video of boiler. Part 1ல ஏற்கனவே நம்ம பாய்லர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இன் கண்டினியூஷன் வித் த ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பாய்லர்ஸ் போன வீடியோவிலே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அசஸ்மெண்ட் ஆஃப் அ பாய்லரும் எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு பாய்லரில் எனர்ஜி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஆஃப் அ பாய்லர். ஒரு பாய்லர் அசஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பாய்லர் பெர்ஃபார்மன்ஸ், பாய்லர் ப்ளோ டவுன், பாய்லர் ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இந்த 3 விஷயங்களும் நம்ம அசஸ்மெண்ட் ஆஃப் அ பாய்லரில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாய்லர் பெர்ஃபார்மன்ஸ். பாய்லர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு பாய்லர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது புவராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இப்படிங்கிறத பாய்லர் பெர்ஃபார்மன்ஸில் பார்ப்போம். ஸோ பாய்லர் பெர்ஃபார்மன்ஸில் ஃபஸ்ட்டு காசஸ் ஆஃப் புவர் பாய்லர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பாய்லர் கொஞ்சம் நார்மல் கண்டிஷனோட அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா கம்பஷன் ப்ராப்பராக இருக்காது. ரெண்டாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸில் ஃபவுலிங், அதாவது ஏதாவது ஸ்கேல் ஃபார்மேஷன் ஏதாவது ஃபார்ம் ஆகும், அதனால் அதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ப்ராப்பராக என்ஹான்ஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடாமல் இருக்கும். அண்ட் மூணாவது புவர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு, மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணாட்டியும் பாய்லரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. அப்புறம் ஃபியூயலோட குவாலிட்டி, வாட்டரோட குவாலிட்டிலாம் சேஞ்ச் ஆகும்போது இல்லை குறையும் போது பாய்லரோட பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கப்புறம் ஹீட் பேலன்ஸ்னால் என்ன, ஹீட் பேலன்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பாய்லர் எஃபிஷியன்சி. இது எல்லாம் தான் பாய்லர் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட் இப்போ ஹீட் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இனிஷியலாக நமக்கு பாய்லருக்கு ஃபியூயலோட இன்புட் தான் ப்ரைமரி ஹீட் இன்புட். இந்த ஏரோ மார்க்கோட விட்த்து என்னென்னா அந்த என்டையர் வித்தை பொறுத்து அது எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இப்போ இந்த ஏரோ மார்க்கோட வித் அதிகமாக இருக்குது, விச் மீன்ஸ் இது 100% இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் நம்ம ஃபியூல் இன்புட் கொடுக்குறது ஸ்டீம் அவுட்புட்டாக வெளியில் வரும். ஸோ இவ்வளோ 100% கொடுக்குறதுல நமக்கு எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வெளியில் வருதுங்கிறது இந்த ஏரோ மார்க்கோட டைமென்ஷன் வச்சு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனாக வெளியில் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ப்ளோ டவுனாக வெளியில் போகுது. அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் ஆஷ் அண்ட் அன்பர்ன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃபியூவல் இன் ஆஷ் இதுவாக வெளியில் போகுது. இப்போ இதுதான் விஷயம். கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனில் கொஞ்சம் லாஸ் இருக்குது. ப்ளோ டவுன்னா என்னங்கிறத நான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளோ டவுன்னா என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு பாய்லரில் நம்ம வாட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே செட்டில் ஆகும். கொஞ்ச நாளில் ஒரு டிசால்வ்டு சாலிட்ஸாக இருக்கக்கூடியது கீழே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ப்ளோ டவுன் ப்ராசஸ். ஸோ அதனாலே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலாக ஆஷில் கொஞ்சம் அன்பர்ன்ட் ஃபியூவல்ஸ் இருந்துச்சுன்னா அதனாலே நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100% ஆஃப் ஃபியூவல் இருக்குது அப்படின்னா அதில் 12.7% ஃப்ளூ கேஸில் போயிடும், 8.1% ஸ்டீம் இன் ஃபியூல் கேஸில் போயிடும், 1.7% மாய்ஸ்சர்னால ஹீட் லாஸ் ஆகும், 0.3% ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்னால ஹீட் லாஸ் ஆகும், 2.4% அன்பர்ன்டு கேஸஸ் அன்பர்ன்டு ஃபியூவல்னால போகும், 1% ரேடியேஷன்னால ஹீட் லாஸ் ஆகுது. பேலன்ஸ் 73% தான் நமக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அதுதான் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. ஹீட் பேலன்ஸில் நம்மளோட மெயின் கோல் என்ன அப்படின்னா டு இம்ப்ரூவ் தி எனர்ஜி எஃபிஷியன்சி பை ரெடியூசிங் அவாய்டபிள் லாஸஸ். ஒரு ஆப்ரேஷனில் சில லாஸஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் மைனர் லாஸஸ் மேஜர் லாஸஸ்ன்னு சொல்லுவோம். இதில் சில லாஸஸ் அவாய்ட் பண்ணிடலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும். மேஜர் லாஸில் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னா அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம். அன்அவாய்டபிள்ங்கிறது அந்த மைனர் லாஸ், அதாவது பெண்ட் எல்போ அப்படி இருக்கிறது. அதே போல் இங்கேயும் எனர்ஜி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில அவாய்டபிள் லாஸஸை ரெடியூஸ் பண்ணாலே முடியும்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேக் கேஸ் லாஸஸ், ரெண்டாவது லாஸஸ் பை அன்பர்ன்டு ஃபியூயல், மூணாவது ப்ளோ டவுன் லாஸஸ், நாலாவது கண்டென்சேட் லாஸஸ், அஞ்சாவது கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனால் வரக்கூடிய லாஸஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேக் கேஸ் லாஸ் அப்படின்னா எக்ஸஸ் ஏர் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஏரில் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகிரும். இப்போ ஒரு நார்மலாக
ஒரு கம்பஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் ஏர் இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்குன்னா அதை விட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏர் அனுப்புகிறோம்னா அது மூலயமா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும். அதே போல் ஸ்டேக் கேஸ் டெம்பரேச்சர் டெம்பரேச்சரும் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அது மூலியமாக நமக்கு நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சரையும் ஒருவேளை அதிகமாக இருக்குன்னா அது நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம அந்த லாஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரெண்டாவது லாஸஸ் பை அன்பர்ன்ட் ஃபியூல் இன் ஸ்டேக். இதுக்கு என்ன பண்ணலாம்னா வி ஹாவ் டு ஆப்டிமைஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஏதாவது ஒரு பெட்டர் டெக்னாலஜி இருந்துச்சு, ஒரு பர்னரில் ஒரு பெட்டர் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த லாஸஸ் அவாய்ட் பண்ணிடலாம். மூணாவது ப்ளோ டவுன் லாஸஸ். ப்ளோ டவுன் லாஸஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம கொடுக்குறது, அதுக்கப்புறம் கண்டென்சேட்டை ரீசைக்ளேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களால ப்ளோ டவுன் லாஸஸை ரெடியூஸ் பண்ணிடலாம். அண்ட் கண்டென்சேட் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ரெக்கவர் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் அமௌண்ட் ஆஃப் கண்டென்சேட். ஒரு ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகி வெளியில் வருது வாட்டராக வரும்போது அந்த கண்டென்சேட்டை நம்ம மோஸ்ட்லி நம்ம அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை செக் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு the only method is by using better insulation in the boiler. ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் கொடுக்கும்போது இந்த இந்த கன்வெக்டிவ் ரேடியேட்டிவ் லாஸஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பாய்லர் எஃபிஷியன்சி. பாய்லர் எஃபிஷியன்சியில் ஃபஸ்ட்டு தெர்மல் எஃபிஷியன்சின்னு என்னென்னா இட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி இன்புட் தட் இஸ் எஃபெக்டிவ்லி யூஸ்ஃபுல் இன் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டீம். ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், அந்த இன்புட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் அவுட்புட் பை இன்புட். அந்த ரேஷியோ தான் வந்து தெர்மல் எஃபிஷியன்சி. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு வி ஹவ் டூ மெத்தட்ஸ். ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா எனர்ஜி கெயின் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் த பாய்லர் ஃபியூல் கூட கம்பேர் பண்ணுறாங்க. பாய்லர் ஃபியூலோட எனர்ஜி கண்டென்ட்டையும் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்திருக்கு அந்த ஃபியூலேருந்து, அந்த ரெண்டையும் வச்சு கன்சிடர் பண்ணும்போது டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட்ங்கிறது 100% அப்படிங்கிற இனிஷியல் அமௌண்ட்டில் எவ்வளோ லாஸஸ் இருக்குங்கிறத சப்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ அது இன்டைரக்ட் மெத்தட். அண்ட் ஃபார் கால்குலேட்டிங் பாய்லர் எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்புட் அவுட்புட் மெத்தட். இதுக்கு ஏன் இன்புட் அவுட்புட் மெத்தட்னு சொல்கிறாங்கன்னா இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான டேட்டா ரெண்டு தான். யூஸ்ஃபுல் அவுட்புட்டும், அதாவது யூஸ்ஃபுல் அவுட்புட் அப்படின்னா ஸ்டீம், இன்புட் வந்து நம்ம ஹீட் இன்புட் என்ன கொடுக்குறோம்னா ஃபியூயல். இந்த ரெண்டு டேட்டா இருந்துச்சுன்னா இந்த எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த டைரக்ட் மெத்தடுக்கு இன்னொரு நேம் வந்து இன்புட் அவுட்புட் மெத்தட். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீம் ஜென்ரேட்டட் பெர் ஹவர், குவான்டிட்டி ஆஃப் ஃபியூயல் யூஸ்ட் பெர் ஹவர், ஒர்க்கிங் ப்ரெஷர், சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் ஆஃப் ஃபீட் வாட்டர், டைப் ஆஃப் ஃபியூயல் அண்ட் கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல். அண்ட் இதில் வந்து அவுட்புட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டீம் தான் வந்து அவுட்புட்டு. இன்புட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபியூயல், அந்த ஃபியூயல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன்புட் கொடுக்குதோ அதுதான் இதோட இன்புட். இது ரெண்டோட ரேஷியோ வச்சு பாய்லர் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடலாம். பேராமீட்டர்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாய்லர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் தான். ஸோ இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எவாலுவேஷன் ரொம்ப குயிக்காக நடந்து முடிச்சிடும், கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மானிட்டரிங் பண்ணுறது ஈஸி, கம்பேரிங் எவாப்ரேஷன் ரேஷியோ வித் பெஞ்ச்மார்க் ஃபிகர்ஸ் இதுவுமே ரொம்ப ஈஸி. அட்வான்டேஜஸ் இவ்வளோ இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா எப்போது லோ எஃபிஷியன்சி கால்குலேஷன் வருது, ரிசல்ட் வந்து லோவர் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதுக்கான ரீசன் கிடையாது. அண்ட் நிறைய லாஸஸ் இருக்கும், ஒரு பாய்லர் ஆப்ரேட் ஆகும்போது நிறைய லாஸஸ் இருக்கும், அந்த லாஸஸையும் நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இது ரெண்டும் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறாங்க. அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் திஸ் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் ஹீட் லாஸ் மெத்தட். எப்படி டைரக்ட் மெத்தடுக்கு ஒரு நேம் இருந்துச்சோ அதே போல் இன்டைரக்ட் மெத்தடுக்கு இருக்கக்கூடிய நேம் வந்து ஹீட் லாஸ் மெத்தட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பாய்லர் எஃபிஷியன்சி கேன் பி கால்குலேட்டட் பை சப்ராக்டிங் த ஹீட் லாஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் 100ங்கிற இனிஷியல் டோட்டல் எஃபிஷியன்சி வேல்யூலேருந்து என்னென்ன லாஸஸ் இருக்கோ அந்த லாஸஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எஃபிஷியன்சி தான் பாய்லர் எஃபிஷியன்சி. இட் இஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ அப்படி பார்த்தா என்னென்ன லாஸஸ்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு லாஸஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ், evaporation of water formed due to H2 in fuel, evaporation of moisture in fuel, moisture present in combustion air, unburned fuel in fly ash, unburned fuel in bottom ash, அப்புறம் ரேடியேஷன் அண்ட் அன்அக்கௌண்டட் லாஸஸ். இது எல்லாத்தையும் இந்த லாஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பாய்லர் எஃபிஷியன்சி வந்துடும். இது செகண்ட் டைப் ஆஃப் கால்குலேட்டிங் பாய்லர் எஃபிஷியன்சி, இன்டைரக்ட் மெத்தட். அண்ட் இதோட ரெக்யர்மெண்ட், இப்போ இந்த கால்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்னா அல்டிமேட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபியூல். ஒரு ஃபியூவலில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் நமக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கணும். ரெண்டாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் CO2 இன் ஃப்ளூ கேஸ்.
Third, flue gas temperature, ambient air temperature, humidity of air, gross calorific value, percentage combustible in ash, GCV, again gross calorific value of ash. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த கால்குலேஷனை போட்டுடலாம். இதுலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ரெடிலி அவைலபிள் டீட்டெயில்ஸ் தான். சில டீட்டெயில்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக்கான லெபார்ட்டரிஸ் தேவைப்படும், லேப் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். அண்ட் அகைன் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் மாஸ் அண்ட் எனர்ஜி பேலன்ஸ் கிடச்சிரும். மேக்ஸ் இட் ஈஸி டு ஐடென்டிஃபை ஆப்ஷன்ஸ் டு இம்ப்ரூவ் பாய்லர் எஃபிஷியன்சி. என்னென்ன லாஸஸை நம்ம குறைச்சா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா டைம் கன்சியூமிங் அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் நிறைய தேவைப்படும். அண்ட் செகண்ட் இஸ் பாய்லர் ப்ளோ டவுன். அசஸ்மெண்ட் ஆஃப் பாய்லரில் ரெண்டாவது வந்து பாய்லர் ப்ளோ டவுன். ப்ளோ டவுனுங்கிறது நான் சொன்ன விஷயந்தான். நார்மலாக ஒரு 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 பாய்லர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து சில டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்கும். வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு சாலிட்ஸ் வந்து அந்த பாய்லரில் செடிமெண்ட் ஆயிரும், செட்டில் ஆயிரும். இந்த டிசால்வ்டு சாலிட்ஸ் என்ன ஆகும்னா ஒரு சர்டன் கான்சன்ட்ரேஷனை தாண்டி போகும்போது இது வந்து ஃபோமிங் என்கரேஜ் பண்ணும், இல்லை ஃபோமிங் ஃபார்மேஷனை என்கரேஜ் பண்ணும். அப்புறம் இது இந்த டிசால்வ்டு சாலிட்ஸ் வாட்டர் கூடயே சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டெபாசிட்ஸ் வந்து ஃபைனலாக ஸ்கேல் ஃபார்ம் ஆகி ஒரு லோக்கலைஸ்டு ஓவர் ஹீட்டிங்கை க்ரியேட் பண்ணும். அந்த பாய்லருக்குள்ளே ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகிறதால அந்த இடத்துல வந்து அந்த பாய்லரில் லோக்கலைஸ்டு ஓவர் ஹீட்டிங் ப்ரொடியூஸ் ஆகும். இது ஃபைனலாக பாய்லரோட டியூப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் பீரியாடிக்கல் ப்ளோ டவுன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸை வந்து ப்ளோ பண்ணி வெளியில் எடுப்பாங்க. அதான் ப்ளோயிங் டவுன்னு சொல்லுவாங்க. A certain volume of water is blown off and is automatically replaced by feed water. கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து ப்ளோ ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த டிசால்வ்டு சாலிட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புது ஃபீட் வாட்டரை உள்ளே அனுப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிடிஎஸான ப்ராசஸ், டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கிறதால இதை மெஷர் பண்ணுறதுக்கு கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த வாட்டரில் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குது, கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டாமினேஷன் ஆயிடுச்சு வாட்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எப்போ இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கேல்குலேஷன் தான். கண்டக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணி கண்டக்டிவிட்டி அதிகமாக நம்ம வந்து இதில் வந்து கண்டாமினேஷன் ஆயிடுச்சு, ஸோ அப்போ நம்ம இந்த வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாய்லர் ப்ளோ டவுன். அண்ட் பாய்லர் ப்ளோ டவுன் பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ளோ டவுன் பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு, அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு ஃபீட் வாட்டரோட டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், into percentage of makeup water divided by maximum permissible TDS in boiler water. இந்த calculation மூலியமா blow down percentage நம்ம calculate பண்ணிடலாம். ஸோ இதிலே ரெண்டு டைப் ஆஃப் blow down இருக்கு. ஒன்று வந்து intermittent blow down, ரெண்டாவது continuous blow down. intermittent blow downங்கிறது என்னன்னா மேனுவலாக நம்ம வந்து ஒரு வேல்வை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மூலியமா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடை வந்து வெளியில் எடுக்கிறது, டிசால்வ்டு சாலிட்ஸ் வெளியில் எடுக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேல்வ் ஓப்பன் பண்ணுவீங்க, அங்கேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் வெளியில் வந்துடும். டிசால்வ்டு சாலிட்ஸ்னால் டிசால்வ்டு சாலிட்ஸ் மட்டும் வராது, பிஹெச் கண்டென்ட், அதுக்கப்புறம் சிலிக்கா, பாஸ்பேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில் வரும். இதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் ப்ளோ டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரு வேல்வை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலியமாக கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கண்டென்சேட்ஸை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இந்த டிசால்வ்டு சாலிட்ஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து கண்டினியூஸ் ப்ளோ டவுன். கண்டினியூஸ் ப்ளோ டவுன் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டாக நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை எப்போல்லாம் நமக்கு ஸ்டீமோட பியூரிட்டி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ அப்போல்லாம் வந்து ஸ்டெடி அமௌண்ட் ஆஃப் டிடிஎஸை வெளியில் எடுக்கிறதும் ஸ்டெடி அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடை உள்ள அனுப்புறதுமா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கும். இன்டர்மினேட்டுங்கிறது அப்படி இல்லை, நம்ம நினச்சோன்னா நம்ம பண்ணிக்கலாம், நம்ம நினைக்கலாம் அப்படி விட்டுடலாம். ஒரு கண்டினியூஸ்ங்கிறது அது பாட்டுக்கு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். So ensures constant TDS and steam purity. Heat loss can be recovered, common in high pressure boilers. ஸோ கான்ஸ்டண்ட்டாக டிடிஎஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டினியூஸ் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் பாய்லர் ப்ளோ டவுனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா ப்ரீ ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு கம்மியாகும். ப்ரீ ட்ரீட்மெண்ட்னா வாட்டரை உள்ளே அனுப்புறதுக்கு, பாய்லருக்குள்ளே அனுப்புறதுக்கு ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்ங்கிற ப்ராசஸ் இருக்கக்கூடிய காஸ்ட் வந்து கம்மியாகும். ரெண்டாவது லெஸ் மேக்கப் வாட்டர் கன்சம்ஷன், ரெடியூஸ்ட் மெயின்டெனன்ஸ் டவுன் டைம், இன்க்ரீஸ்டு பாய்லர் லைஃப், லோவர் கன்சம்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் இஸ் பாய்லர் ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஒரு பாய்லருக்குள்ளே வாட்டர் அனுப்பி நம்ம பாட்டுக்கு ரன் பண்ணிடலாம், பண்ண முடியாது. அந்த வாட்டரோட குவாலிட்டி ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குவாலிட்டியை பொறுத்து தான் ஸ்டீமோட குவாலிட்டி இருக்கும், பாய்லரோட லைஃப் டைமும் இருக்கும். ஸோ அதுக்காக பாய்லருக்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடியே வி ஹாவ் டு மேனேஜ் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அதுக்காக தான் வந்து ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க.
Quality of steam depend on water treatment to control steam purity, deposits and corrosion. Efficient heat transfer only if boiler water is free from deposit forming solids. ஒரு வாட்டர் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சுன்னா தான் அதுலேருந்து எந்த டெபாசிட்டும் ஃபார்ம் ஆகாது. டெபாசிட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா தான் ஸ்கேல் ஃபார்மேஷன் அவாய்ட் பண்ண முடியும். ஸ்கேல் ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னா தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் நல்லாயிருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக பாய்லர் ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டெபாசிட் கண்ட்ரோல் பண்ணலாம். டெபாசிட்ஸ் அண்ட் கரோஷன் ரிசல்ட் இன் எஃபிஷியன்சி லாஸஸ். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக டு அவாய்ட் எஃபிஷியன்சி லாஸஸ் அண்ட் ரெடியூஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் ஹார்ட்னஸ் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கெமிக்கல்ஸ், இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டெபாசிட்ஸ் மட்டும் இல்லாமல் சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம்ஸ் இருக்குது. இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்னஸ் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து உள்ள டெபாசிட் ஆகும்போது ஹார்ட் ஸ்கேல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். பாய்லர் சர்ஃபேஸில் வந்து ஹார்டான ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஹார்ட் ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக இந்த இது நம்ம பாய்லர் ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலயமா இந்த சால்ட்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் சிலிக்கா ஃபார்ம்ஸ் ஹார்ட் சிலிக்கா ஸ்கேல்ஸ். அகைன்ஸ் சிலிக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு ஹார்ட் சிலிக்கா ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அண்ட் இதில் வந்து யூ ஹேவ் டூ கேட்டகரிஸ். பாய்லர் ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இன்டர்னல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல்ஸ் உள்ளே ஆட் பண்ணிடுவாங்க. அந்த அந்த வாட்டருக்குள்ளேயே சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறத அலோவ் பண்ணாது. இட் இன்வால்வ்ஸ் ஆடிங் கெமிக்கல்ஸ் டு த பாய்லர் டு ப்ரிவெண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கேல். ஸோ ஸ்கேல் ஃபார்மேஷன் ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் அதை வந்து என்ன பண்ணிடும்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்லட்ஜாக மாற்றிடும். அந்த ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிற மாதிரி சின்ன சின்ன மாலிகுல்ஸாக சின்ன சின்ன காம்பனன்ட்ஸாக ஆக்கிரும். அதை வந்து நம்ம திருப்பி ப்ளோ டவுன் ப்ராசஸ் மூலயமா வெளியில் எடுத்துடலாம். இந்த மெத்தடுக்கு சில இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பாய்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஃபீட் வாட்டர் இஸ் லோ இன் ஹார்ட்னஸ் சால்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு திஸ் மெத்தட் இஸ் லிமிட்டட் டு பாய்லர்ஸ் வேர் ஃபீட் வாட்டர் இஸ் லோ இன் ஹார்ட்னஸ் சால்ட்ஸ். ஹார்ட்னஸ் சால்ட்ஸ் இல்லாத ஃபீட் வாட்டருக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். லோ ப்ரெஷர் ஹை டிடிஎஸ் கண்டென்ட் பாய்லரில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டாலரேட் பண்ணிக்கிடும். ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு பி ட்ரீட்டட். கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் அலோன் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஒரு வாட்டரில் வந்து இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுமானா போதாது, எக்ஸ்டர்னலாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இதில் வந்து ரிமூவல் ஆஃப் சஸ்பெண்டட் ஆர் டிசால்வ்டு சாலிட்ஸ் அண்ட் டிசால்வ்டு கேஸஸ், இதுதான் மெயின். ரெண்டாவது ப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் வந்து செடிமெண்டேஷன் அண்ட் செட்டிலிங் எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜில் ரிமூவல் ஆஃப் சால்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், செகண்ட் இஸ் டீமினரலைசேஷன் ப்ராசஸ், மூணாவது டீஏரேஷன் ப்ராசஸ், நாலாவது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ்க்கான ஸ்பெல்லிங் இங்கே தப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். The hardness is removed when water passes through a bed of natural zeolite or synthetic resin and without the formation of any precipitate. எந்த ஒரு ப்ரெசிபிடேட்டுமே இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஜியோலைட் பெட்டில் வந்து இது ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது நமக்கு சில காம்பனன்ட்ஸ்லாம் வெளியில் போயிடுது, ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் ஆயிடுது. இதில் பேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ரீப்ளேஸ் வித் சோடியம் அயான்ஸ். அண்ட் இது வந்து என்ன பண்ணுன்னா இட் வில் நாட் ரெடியூஸ் டிடிஎஸ், ப்ளோ டவுன் குவான்டிட்டி அண்ட் அல்கலினிட்டி. இது எதுவுமே இது பண்ணாது. இது வந்து மெயினாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியது கால்சியமே மெக்னீஷியம் மட்டும்தான். ரெண்டாவது டீமினரலைசேஷன். டீமினரலைசேஷன்னா டீமினரலைஸ் பண்ணுறது, மினரல்ஸ் எந்த மினரல்ஸ் இருந்துச்சுனாலும் அதை ரிமூவ் பண்ணுறது, கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் சால்ட்ஸ். அண்ட் கேட்டயான்ஸ் இன் ரா வாட்டர் ரீப்ளேஸ்ட் பை ஹைட்ரஜன் அயான்ஸ். இது வந்து டீமினரலைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது டீஏரேஷன். டிசால்வ்டு கரோசிவ் கேஸஸ், ஒரு வாட்டரில் ஏதாவது கேஸஸ் டிசால்வ் ஆகி உள்ளே இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது டீஏரேஷன். ஏரேஷன் என்னன்னு தெரியும், ஏரை சர்க்குலை பண்ணுறது. டீஏரேஷன்னா அந்த ஏரை ரிமூவ் பண்ணுறது. இங்கே டீஏரேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா கரோசிவ் கேஸஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது தான் டீஏரேஷன். ஸோ இங்கே வந்து O2 CO2 இந்த மாதிரி கேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் டீஏரேஷன், கெமிக்கல் டீஏரேஷன். இந்த மாதிரி 2 கேட்டகரிஸ். மெக்கானிக்கல் டீஏரேஷன் இதில் வந்து பாய்லர் ஃபீட் வாட்டர் உள்ளே அனுப்புகிறாங்க. இது வந்து ஒரு நாசில் மூலியமாக, ஸ்ப்ரே நாசில் மூலியமாக உள்ளே போகுது. ஸ்க்ரப்பர் செக்ஷன் இருக்குது, அந்த ஸ்க்ரப்பர் செக்ஷன் மூலியமாக ஏரேஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்டோரேஜ் செக்ஷனுக்குள்ளே வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிடுது. அந்த டீஏரேட்டர் வாட்டர் வந்து பாய்லருக்கு ஃபீட் வாட்டராக அனுப்பிடுறாங்க. எக்ஸ்டர்னல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் அடுத்த மெத்தட் வந்து கெமிக்கல் டீஏரேஷன் மெத்தட். இதில் வந்து ரிமூவல் ஆஃப் ட்ரேஸ் ஆக்சிஜன் வித் ஸ்கேவெஞ்சர் சொல்கிறாங்க. இங்கே வந்து சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். ஸோ
ரியாக்ட் பண்ணி சோடியம் சல்ஃபேட்டாக மாறுது. இன்க்ரீசஸ் டிடிஎஸ். ஸோ இன்க்ரீஸ்டு ப்ளோ டவுன் வந்து இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ப்ளோ டவுனுக்கு நம்ம அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற வேண்டிய ஒரு பாசிபிலிட்டி வருது. அண்ட் ரெண்டாவது ஹைட்ரஜன்ட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதனால் நமக்கு வந்து டிசால்வ்டு சாலிட் இன்க்ரீஸ் ஆகலை. இதுதான் விஷயம். சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணிங்கன்னா டிசால்வ்டு சாலிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹைட்ரஜன் யூஸ் பண்ணால் டிசால்வ்டு சாலிட் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட். இது வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஆர்ஓ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவும் பெருசாக தேவையில்லை அப்படிங்கிறதால மூவிங் டு த நெக்ஸ்ட். அண்ட் ஃபைனலாக வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் அ பாய்லர் பார்த்தோம். அடுத்து எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு பாய்லரில் எனர்ஜி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இதெல்லாம் அந்த 11 மெத்தட் இருக்குது. ஸ்டாக் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபீட் வாட்டர் ப்ரீ ஹீட் பண்ணலாம் பை யூஸிங் எக்கனாமைசர், ஏரை ப்ரீ ஹீட் பண்ணலாம், இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மினிமைஸ் பண்ணலாம், எக்ஸஸ் ஏர் கண்ட்ரோல். ஏரை வந்து நம்ம பாய்லருக்குள்ளே பர்னருக்குள்ளே அனுப்பும்போது எக்ஸஸ் ஏர் அனுப்பாமல் ஆப்டிமைஸ் பண்ணி அனுப்பணும்னா அதனாலே நமக்கு நிறைய எஃபிஷியன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவாய்ட் ரேடியேஷன் அண்ட் கன்வெக்ஷன் ஹீட் லாஸ். ஒரு இன்சுலேஷன் மூலியமாக ரேடியேஷன் கன்வெக்ஷனை வந்து ஹீட் லாஸ் இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் ப்ளோ டவுன் கண்ட்ரோல். நம்ம ப்ளோ டவுன் இன்டர்மீடியன்ட் கண்டினியூஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சுன்னா அகைன் இதுலேயுமே நமக்கு வந்து எனர்ஜி லாஸை வந்து அவாய்ட் பண்ணிடும். ரிடக்ஷன் ஆஃப் ஸ்கேலிங் அண்ட் சூட் லாஸஸ். ஸ்கேல் ஃபார்மேஷன், சூட் ஃபார்மேஷன், இந்த லாஸை ரெடியூஸ் பண்ணுறதும் ஒரு மெத்தட். அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் பாய்லர்ஸ் ஸ்டீம் ப்ரெஷர், அப்புறம் வேரியபிள் ஸ்பீட் கண்ட்ரோல், கண்ட்ரோலிங் பாய்லர் லோடிங். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணும்போது we can have some higher efficiency. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் இனி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் இருக்கும். ஸ்டேக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். கீப் as low as possible. if greater than 200 degrees Celsius then recover waste heat. இந்த ஸ்டேக் கேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை அந்த ஹீட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா பண்ணிங்கன்னா அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபீட் வாட்டர் ப்ரீ ஹீட்டிங். வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து ஃபீட் வாட்டரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி அனுப்பலாம். அதை அனுப்புறது மூலியமாகவும் நமக்கு வந்து பாய்லர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கம்பஷன் ஏர் ப்ரீ ஹீட்டிங். இஃப் கம்பஷன் ஏர் ரைஸ்ட் பை 20 டிகிரி செல்சியஸ் which is equal to 1% improvement in thermal efficiency. அப்புறம் இன்கம்ப்ளீட் கம்பஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல் வந்து சரியாக பேர்ன் ஆகலை அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஸ்மோக் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், CO லெவல் அதிகமாக இருக்கும். இதோட காசஸ் வந்து என்ன, எதனால் இன்கம்ப்ளீட் கம்பஷனாக இருக்குன்னு பார்த்தா ஏர் ஷார்ட்டேஜ் இருக்கும், ஃபியூவல் சர்ப்ளஸாக இருக்கும், இல்லை புவர் ஃபியூவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், இல்லை புவர் மிக்சிங் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னால காசஸ். அண்ட் ஆயில் ஃபயர்ட் பாய்லரில் இம்ப்ராப்பர் விஸ்காசிட்டி, ஓன் டாப்ஸ், கார்பனைசேஷன் ஆன் டிப்ஸ், டிட்டோரியேஷன் ஆஃப் டிஃப்யூசர்ஸ் ஆர் ஸ்பின்னர் பிளேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆயில் ஃபயர்ட் பாய்லரில் இருக்கும். கோல் ஃபயரில் பார்த்தா நான் யூனிஃபார்ம் கோல் சைஸ் வந்து யூனிஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளீட் கம்பஷன் இருக்கும். ஏன்னா ஒரு கோல் பேர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகம் டைம் ஆகும், இன்னொரு கோல் சீக்கிரம் பேர்ன் ஆச்சு அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் தான் இருக்கும். ஸோ இதனால தான் மோஸ்ட்லி கோல்ஸ் எல்லாத்தையும் சின்ன பவுடர்ஸாக மாற்றிடுறாங்க. அண்ட் எக்ஸஸ் ஏர் கண்ட்ரோல். எக்ஸஸ் ஏர் required for complete combustion. Optimum excess air levels varies. 1% excess air reduction is equal to 0.6% efficiency rise. இதுதான் ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் எக்ஸஸ் ஏரை 1% குறைச்சா கூட உங்களுக்கு 0.6% எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு பக்காசிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தேவைப்படும் ஃபார் அ கிலோகிராம் ஆஃப் ஃபியூல் டு பி பர்ன்ட். பக்காசி இருக்குது, இல்லை ஒரு வுட் இருக்குன்னா 1 கிலோகிராம் ஆஃப் வுட்டுக்கு நீங்கள் 5.7 கிலோகிராம் ஆஃப் ஏர் சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதே லிக்விட் ஃபியூல்ஸ்க்கு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. அண்ட் ரேடியேஷன் அண்ட் கன்வெக்ஷன் ஹீட் லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் இன்சுலேஷன். நல்ல ப்ராப்பரான இன்சுலேஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நிறைய டைப் ஆஃப் ஹீட் லாஸஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ப்ளோ டவுன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் மெத்தட். ஒரு பிஹெச் லெவலையோ இல்லை வாட்டர் கண்டக்டிவிட்டி லெவலையோ நம்ம சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் வச்சு அந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் எடுத்து அது மூலியமாக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ப்ளோ டவுன் வச்சோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு வந்து லாஸஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்கேலிங் அண்ட் சூட் லாஸ். இதுக்கு வந்து அகைன் முன்னாடியே சொன்னதான், ஃபீட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு ஸ்கேலிங் ஃபார்மேஷன்லாம் ரெடியூஸ் ஆயிடுது. எவ்ரி 22 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் இன் ஸ்டேக் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 1% எனர்ஜி லாஸ். 3 mm ஆஃப் சூட் இஸ் ஈக்குவல் டு 2.5% ஃபியூவல் இன்க்ரீஸ். இது ஒரு டேட்டா. உங்கள் சூட்டுங்கிறது நம்ம கேஸில் வந்து எக்ஸாஸ்ட் கேஸில் வந்து கருப்பு கலரில் ஒரு ஒரு இது மாதிரி போகும், ஒரு ஆஷ் மாதிரி ஒன்று ஃப்ளை ஆகி போயிட்டுருக்கும், அதுதான் வந்து சூட்டுன்னு சொல்லுவாங்க.
அது எப்போ வரும் அப்படின்னா அதிகமாக இப்போ அந்த சூட் சைஸ் வந்து 3 mm இருக்குது அப்படின்னா இட் மீன்ஸ் நீங்கள் வந்து 2.5% ஃபியூல் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். Reduced boiler steam pressure. Lower steam pressure is equal to lower saturated steam temperature, lower flue gas temperature. So again, steam generation pressure dictated by process. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அகெயின் அதுவும் ஒரு எனர்ஜி லாஸ் தான். Variable speed control for fans, blowers and pumps. Depending upon the situation, the speed control நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது மூலயமா எனர்ஜி லாஸை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஃபேன் ஒரே ஸ்பீடில் சுற்றிட்டு இருந்துச்சுனாலும் நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படலாம். ஃபேன் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் சுற்றிட்டு இருந்துச்சுனாலும் அதனால் ஒரு யூஸும் இல்லை. ஸோ டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் ஃபேன் ப்ளோவர் பம்போட ஸ்பீடை கூட்டி குறைக்கிறதுனால நம்ம லாஸஸ் அவாய்ட் பண்ணலாம். பாய்லர் லோடிங், மேக்ஸிமம் பாய்லர் எஃபிஷியன்சி வந்து 60 to 85% ஆஃப் ரேட்டட் லோடில் தான் இருக்கும். ஸோ சிக்னிஃபிகண்ட் எஃபிஷியன்சி லாஸ் இஸ் லெஸ் தேன் 25% ஆஃப் ரேட்டட் லோட். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வேணும்னா ரேட்டட் லோடில் வந்து 65 to 85% நீங்கள் ரன் பண்ணணும். ஒரு பாய்லர் வந்து 100 மெகாவாட்டில் ரன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை 65 to 85 மெகாவாட்டில் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பாய்லர் எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்புறம் ப்ராப்பர் பாய்லர் ஸ்கெடியூலிங், முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 65 to 85% ஆஃப் ஃபுல் லோடில் இருக்கணும். Few boilers at high loads is more efficient than large number of low loads. கொஞ்சம் பாய்லரை அதிக லோடில் ரன் பண்ணுறது தான் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதிகமான பாய்லர்ஸை கம்மியான லோடில் ரன் பண்ணுறத விட கொஞ்சம் பாய்லர்ஸை அதிக லோட், அதாவது 65 to 85% ஆஃப் லோடில் ரன் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் பாய்லர் ரீப்ளேஸ்மெண்ட், தென் அண்ட் தேர் உங்களுக்கு ஒரு பாய்லரோட லைஃப் டைம் முடிய போகுது அப்படின்னு தெரியுது, ஓல்டாக இருக்குது அப்படின்னா இல்லை இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதே நம்ம வச்சுட்டு இருக்கணும்னு ஆப்ஷன் இல்லை. ஓவர் ஆர் அண்டர் சைஸ்டு பாய்லர்ஸை நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஓவர் சைஸ்டு இருந்துச்சுனாலும் அதனால லாஸ் தான், அண்டர் சைஸ்டு இருந்துச்சுனாலும் அதனால லாஸ் தான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ஃபைனலாக என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் மானிட்டர் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஜென்ரலாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் என்ன, டெம்பரேச்சர் என்ன, ஆக்சிலரி எக்யூப்மெண்ட் பவர் என்ன, வாட்டர் கண்டிஷன்ஸ் என்ன, லேப் ரிப்போர்ட்ஸ் என்ன, ப்ரெஷர் என்ன, ஃப்ளூ கேஸ் அனாலிசிஸ், இவ்வளோ டீட்டெயில்ஸையும் நம்ம ஒரு பாய்லரில் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டரும் பண்ணலாம், அப்புறம் மெஷரும் பண்ணலாம். ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டே போனோன்னா இன்னும் வீடியோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதெல்லாம் மெஷர் பண்ணுறக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னங்கிறதுக்கு லிஸ்ட் அவுட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஃபைனலாக எனர்ஜி எஃபிஷியன்சி, நம்ம எனர்ஜி ஆடிட்டில் மெயினானனா என்னென்ன ஏரியாவில் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட மெயின் ரோல். இப்போது ஒரு டோட்டல் பாய்லர் செட்டப்பில் இவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாஸ். இங்கே எல்லாமே எனர்ஜி எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. கம்பஷன் ஆப்டிமைஸ் பண்ணலாம், எக்ஸஸ் ஏர், பாய்லர் லோட், ஹீட் லாஸ், ஃபியூவல் குவான்டிட்டி, ரேஷியோ அண்ட் சைஸ், ஆக்சிலரி எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி, ஹீட் ரெக்கவரி, ஃப்ளூ கேஸ் டெம்பரேச்சர். இந்த மாதிரி யூ ஹேவ் plenty of opportunities for improving energy conservation. So this is all about the video, this is all about the presentation. Thank you for watching. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நம்ம மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங்.